கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளும் உங்கள் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய காரணத்தினாலும் இரக்கத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியிருக்கிறது என்ற தலைப்பின் கீழே வருகைக்கான ஆழமான தீர்க்க தரிசனங்கள் அதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பாகம் 9. இன்றைக்கு நம்ம கன்க்ளூஷன் வரோம். இது வரைக்கும் 8 பாகங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அதற்கான ஆயத்த பணிகள் எப்படி தொடங்கியிருக்கிறது என்று 8 பாகங்கள் நாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு முடிக்க போகிறோம். அதனால் நிறைவுரை, எப்போவுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் பண்ணாலும் அதனுடைய நிறைவுரை தான் ரொம்ப முக்கியம். முடிவுரைன்னு சொல்லுவாங்க இல்லை, முடிவுரை, கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். அதன்படி இன்றைக்கு நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வருகிறோம். இந்த கன்க்ளூஷன் நம்ம இன்றைக்கு முடிவில் என்ன பார்க்குறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார், அதோ வருகிறார், இப்போ வருவார், அப்போ வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் எப்பொழுது வருவார் என்ற ஒரு குழு கிடைக்கிறது. அது எந்தெந்த புஸ்தகத்தில் அவர் எப்போ வருவார்னு பார்க்கணும். ஏன் இதை பார்க்கணும்? ஏனென்றால் யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு சமீபம், அது துல்லியமாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்கணும். அது தெரியணும், அந்த துல்லியமாக எப்போ வருவார்ன்றது தெரியணும். அதாவது அந்தி கிறிஸ்து இனி வருவான் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது, வருவான். ஆனால் பைபிளில் இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்களே என்று யோவான் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதாக பார்க்கலாம். அப்போ அந்தி கிறிஸ்து இருக்கிறார். அப்போ அந்தி கிறிஸ்துனா ஒரு நபர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் கிடையாது, அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எங்கிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும், எந்த ராஜ்யத்திலிருந்து அது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்றதெல்லாம் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டே வராங்க. முதலாவது தெசலோனிக்கேயா 2 தெசலோனிக்கேயால நம்ம பார்த்தோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்னு பார்த்தோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் தெளிவாக போட்டாங்க, அவன் ரோம் ராஜ்யத்திலிருந்து வருவான். ஆனால் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இப்போ தான் ரோம் ராஜ்யமே இல்லையே, நீங்களா மறுபடியும் வருமா? ஆனால் வரும், மீண்டும் வரும். 1 மணி நேரம் அது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 16, 17, 18 அதிகாரங்களில் தெளிவாக அது போடப்பட்டிருக்கிறது. அது எப்படி வருமானா? கட்டாயம் வரும். எப்படி நம்புறது? இதுவரை பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடந்திருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடக்க போகிறது. இதுதான் ஆதாரம். வேறு ஒரு ஆதாரமும் நம்ம தேடி இது பண்ண வேண்டியதில்லை. டைரக்டாக இருக்கிற ஒரே ஆதாரம் இவ்வளோ தான். அதனால் அந்தி கிறிஸ்து எங்கேருந்து வருவான்? அவன் ரோம் ராஜ்யத்திலிருந்து வருவான். தெளிவாக பார்த்தோம். அது 2 வகையாக சொன்னார்கள். 4 உலகப் பேரரசுகள் வரும். அது 4வது உலகப் பேரரசு ரொம்ப மகிமைக்கு வந்ததும் அது மனுஷ கையினால் பெயர்த்தப்படாத கல் வந்து மோதி அதுவும் நசுக்கி போடும். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ 4 பேரரசுகள் இப்போ தான் பேரரசே இல்லையே, ராஜாக்களே இல்லையே அப்படின்னா, இல்லை, திருப்பி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ராஜ்யம் உருவாகும். அது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணும். இப்போது உலகத்துக்கு தலைவர்னு சொன்னால் அமெரிக்காவை சொல்கிறாங்க இல்லைங்களா? இல்லை, அமெரிக்காலாம் போயிடும். அது போயிடும்னு பைபிள் இருக்குது. அது போயிடும், திருப்பி இன்னொரு ராஜ்யம் வரும். அது இருந்தது, இப்போ திருப்பினா அவங்க அது வரும். அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்? தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடும். தானியேலில் அவ்வளோத்தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அங்கே கடைசியாக ரோம் ராஜ்யம் முடிஞ்சிச்சு, தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகல. அந்த ரோம் ராஜ்யம் கொஞ்சம் அப்படியே அடங்கி திருப்பி அந்த ராஜ்யம் உலக மக்களை
ஆளுகை செய்யும்படியாக வரப்போகுது. அதுதான் அங்கே பார்த்தோம். அடுத்ததாக நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரத்துலேயும் அதே விஷயத்தை தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. 10 கொம்பு இருந்தது, 10 ராஜ்யம் ஒன்றாக சேர்ந்தது தான் அந்த ரோம் ராஜ்யம். அவள் 10 ராஜ்யம், அதான் 10 விரல்னு சொன்னாங்க. 10 ராஜ்யம் சேர்ந்திருந்தது. அந்த 10 ராஜ்யம் என்னென்னு கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். திருப்பி அந்த ராஜ்யம் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எப்படி அது சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லைங்களா, ISI இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அது அந்த இடத்தை இப்போது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற நாடு எது தெரியுங்களா? யூரோப் தான் அதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் எந்த ஃபோனாக இருக்கட்டும், எலக்ட்ரான் பொருள் எதுவாக இருக்கட்டும், அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக CEன்னு போட்டிருப்பாங்க. CE, கண்ட்ரி ஆஃப் யூரோப் கண்ட்ரி திருப்பி வரும் ஒன்றாக சேர்ந்து. அந்த யூரோப் கண்ட்ரி தான் நம்ம பழைய இதில் ரோம் ராஜ்யம்னு பார்த்தோம். அதே தேசம் தான் திருப்பி வரப்போகுது. அது மாத்திரம் இல்லை, இவர்களுக்குள்ள ஒரு கரன்சி ரெடி பண்ணிட்டாங்க, யூரோ. அது டாலரோட ஜாஸ்தி. அந்த கரன்சியை 10 நாடுகளுக்கும் அதை அனுப்பி ஒரே கரன்சி ஆக்குறாங்க. 10 நாடுகள் இந்த கரன்சி யூஸ் பண்ணால் போதும். அப்படி யூஸ் பண்ணிட்டா அந்த நாடுகள் திருப்பி ஒன்றா சேர்ந்து, கரன்சி ஒன்றா சேர்ந்தால் நாடு ஒன்றா சேர்ந்துருமே. இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பைபிளில் சொன்ன மாதிரி இது நடக்குது என்றால் திருப்பி ரோம் ராஜ்யம் வரும். அந்த ரோம் ராஜ்யம் வந்தால் கட்டாயம் பைபிள் சொன்ன தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறுகிறது என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை முதல்ல சொன்ன மாதிரி இல்லைங்களா, அவன் ரோம் ராஜ்யத்திலிருந்து வருவான். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் விசுவாச துரோகம் செய்வான். விசுவாச துரோகம்னா நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது பைபிள் இருக்காது. நாம் எதை பைபிள் இருக்குதுன்னு நம்புகிறோமோ அது பைபிள் இருக்காது. அதுதான் விசுவாச துரோகம் இல்லைங்களா. அது செய்வான். இப்போ அது நடந்துச்சு இல்லைங்களா. அதனால தான் நிறைய பேரால் ஏன் பைபிள் இருக்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியலன்னு ஒரு கேள்வி வரும். கடந்த நாட்களில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பைபிளில் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு இருக்குது, நீங்கள் ஏன் விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கிறிஸ்துவராக இருந்துட்டு பைபிள் வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்முடைய தாய் சபையை கேட்கும்போது, அங்கே அதுக்கு ஒரு மதகுரு விளக்கம் கொடுக்குறார். கிறிஸ்துவ மதகுரு என்னவென்றால், விக்கிரக ஆராதனை எதுன்னு பாருங்க, ஒரு வசனம் எடுக்கிறார் பார்த்தீங்களா. இதில் பொருளாசை இன்னும் விக்கிரக ஆராதனை அதுதான் இருக்கக்கூடாதுன்னாரு அப்படின்ட்டு அதுக்கு விளக்கம் என்ன பண்ணுறாரு, பெருசாக கொடுக்குறார் பாருங்க. ஏனென்றால் அதான் கடைசி காலம், இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இவன் முதலாவது விசுவாச துரோகம் செய்வான். இரண்டாவது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். தேவன் ஆபித் மாதம் தான் அதாவது ஒரு மாதம், ஒரு வருஷத்துக்கு முதல் மாதம் என்று சொன்னார். ஆனால் அது ஜனவரியாக மாற்றிட்டாங்க இல்லைங்களா. மாலை 6 மணிக்கு தான் உங்களுக்கு அடுத்த நாள் தொடங்குகிறது என்று சொன்னால் நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. 360 நாள் என்று தேவன் நிர்ணயித்திருந்தால் 365 நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டாங்க. எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது சொன்ன மாதிரி காலங்களையும் பிரமாணங்களையும் அவன் என்ன பண்ணிடுவான், டோட்டலாக மாற்றிடுவான் அப்படின்ன மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. அதனுடைய வரலாறுகள்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே கூட நான் அதோடைய லிங்க், எல்லா 8 பாகங்களுடைய லிங்க்கு கூட உங்களுக்கு கொடுக்குறேன். பார்க்காதவர்கள் அது ஒரு முறை பாருங்கள். அடுத்தது, இவனுடைய நோக்கம், இலக்கு என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். இதுதான் இவனுடைய முக்கிய இலக்கு. அதான் தானியேல் கூட சொல்வார், இது வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கொம்புகள் இருக்கும், அதில் 3 கொம்புகள் பிடுங்கப்படும், இன்னொன்று ஒரு கொம்பு மேலே வரும், அதுக்கு பெருமை பேசும் வாய் இருக்கும் இல்லைங்களா. அதனால் இது எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஞானம் இருக்கும், பெருமை பேச வாய் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா வேறாக இருக்குன்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. இது என்ன வேறாக இருக்கும் என்று பார்க்கறதுக்கு தானியேல் ரொம்ப ஆசைப்பட்டார். இது என்ன வேறாக, ஏன் வேறுனா டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம். என்ன டிஃப்ரெண்ட்டு,
மற்ற கொம்புகள் எல்லாம் ராஜாக்கள் மக்களை ஆளுகை செய்ய வந்தவர்கள். ஆனால் இவர் வித்தியாசமானவர். இவர் எதை ஆளுகை செய்ய வந்தார் தெரியுங்களா? பரிசுத்தவான்களை ஒடுக்குவதற்காக வந்தவர். கிபி 1ஆம் நூற்றாண்டில் அது 3ஆம் நூற்றாண்டு, முதல்லேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை, அதன் பிறகு இல்லைங்களா நம்முடைய தாய் சபை ரோமன் கேத்தலிக்கு டெவலப் ஆச்சு. அப்போ சில ரூல்ஸ்லாம் போட்டாங்க. யாரும் வேதத்தை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது, குறிப்பாக விசுவாசிகள் யாரும் பைபிள் படிக்கக்கூடாது, அந்த ப்ரீஸ்ட் ஃபாதர் மட்டும்தான் ஃபாதர், அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அதை அவங்களுக்கு போதிப்பார்கள். அடுத்தது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியில் இருக்கும், லத்தீன் மொழி அதில் தான் இருக்கும், அதை யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ரூல் போட்டாங்க. அப்போது சிலர் அந்த பைபிளை படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு செய்தாங்க. ஏனென்றால் பைபிளில் இப்படி இருக்க இவங்க பைபிள் படி நடக்கலை பாருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்தாங்க. அப்படி செய்தவர்களை ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டிருக்கிறார். எப்படி கொண்டாங்க? இவங்களுக்கு எப்படி? இவங்க மத குருத்தானே, இவங்களுக்கு கொல்ற பவர் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த எசேபேல் ஸ்திரீ மாதிரி இல்லைங்களா, அங்கே இவங்க ராஜாக்கள் கூட சேர்ந்துட்டாங்க. ராஜாக்கள் கூட சேர்ந்துட்டு இப்போ எங்களுக்கு எவ்வளோ பரவ, ஏன்னா இவங்க திரள் கடல் மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ரோமன் கேத்தலிக்கில். இவ்வளோ ஜனம் உங்களுக்கு தான் ஓட்டு, உங்களுக்கு நீங்கள் தான் ராஜ்யம் பண்ண முடியும், ஆனால் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் செய்யுங்க என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஆப்போசிட்டாக சிலர் நடக்கிறாங்க, எங்கள் மதத்தின்படி அது தவறு, அவங்கள கொல்லணும், நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷனை வாங்கிட்டு இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பைபிளை பற்றி இதுதான் உண்மை, இது தவறாக உபதேசிக்கிறார்கள் என்று சொன்னவர்களை கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில் சிலரை தோலை உரித்து நிற்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. தோலை உரிச்சிட்டு அப்படியே உயிரோடவே விட்டுருக்குறாங்க, துடிச்சு சேவரம். சிலரை சிலுவையில் தலைக்கில் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, கொண்டு இருக்கிறாங்க. சிலர் எண்ணெய் கொப்பரில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொள்றதுக்கு பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ சித்திரவதை பண்ணி கொள்ள முடியுமோ அவ்வளவு சித்திரவதை பண்ணி, அது ரோம் ராஜ்யத்தில் இருந்தாங்களா, ரோம் ராஜ்யத்தை சொல்லவே முடியாது, அங்கே எப்படியாப்பட்ட ஆள் அங்கே இருந்தானோ தெரில. அவன் கொலை கருவிகள், விசித்திரமான கொலை கருவிகள்லாம் கண்டுபிடிச்சி அமைச்சிட்டே இருக்கிறான். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரோம் ராஜ்யத்தினுடைய கொலை கருவிகளை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே 2 காலை கட்டிட்டு ஒரு இது போட்டு போட்டோன்னா அப்படியே 2 துண்டாக போயிடும். ஒரு இதில் வச்சு கழுத்து மட்டும் துண்டாக வெட்டிடுவாங்க. அப்புறம் ஒருத்தனை எங்களை ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இல்லைங்களா ஒரு கூடைக்குள்ளே எடுத்து தேன் கூடு இருக்கிற இடத்துல விட்டுருவாங்க. அவன் அந்த தேன் கொட்டி அவன் என்ன பண்ணிடுவாங்க. அவ்வளோ கொடுமையானவர்கள். அந்த கொடுமையெல்லாம் யார் மேலே திணிச்சாங்க தெரியுங்களா? 95% பரிசுத்தவான்கள் மேலே திணிச்சாங்க. பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஒரே குற்றத்திற்காக ரொம்ப மோசமான நிலைமையில் அவர்களை கொன்று குவித்தார்கள். அப்படியே இந்த கடைசி காலத்துலேயும் வரப்போகுது. ஏன்னா திருப்பி அந்த ராஜ்யம் வரணும், இது நடக்கணுமே. ஏன்னா தானியேல் அப்படியே அந்த ராஜ்யத்தின் முடிவில் தான் தேவனுடைய ராஜ்யம் வரணும், இன்னும் வரலையே அப்படின்னா அர்த்தம் அந்த ராஜ்யம் கண்டினியூ ஆக போகுது. நடுவில் கொஞ்சம் கம்யூனிஸ்டும் மக்கள் ஆட்சி அப்படி இப்படின்னு வந்துட்டு திருப்பி அதே ராஜ்யம் வேறு ஒரு விஷயமா, அதாவது ராஜாவாக வராமல் 10 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து மக்களை காப்பாற்றுறோம், மக்கள் அராஜக போக்கு நடக்குது, மக்களை காப்பாற்றுறோம் என்று சொல்லி திருப்பி அந்த ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யம் திருப்பி வரும்போது இப்போ இருக்கிற மதங்கள், அதை கிறிஸ்துவ மதம், கிறிஸ்துவ மதம் மட்டும்தான், அது மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவர்கள் இந்த ராஜ்யத்தின் கூட என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துக்குவாங்க. முதல்ல ரோமர்கள் கூட சேர்ந்தது போல் இப்போ இந்த 10 கண்ட்ரி சேர்ந்து இல்லைங்களா, அது ஐரோப்பியன் யூனியன் மாதிரி அது ஒன்று வரப்போகுது, ஐரோப்பியன் யூனியன், அது கூட என்ன பண்ணிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. இப்போ வேறு என்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியாது. இப்போ நம்மளுக்கு ஐரோப்பிய யூனியன் தெரியுது, கண்ட்ரி ஆஃப் யூரோப் அப்படின்னு பார்க்குறோம். இது 10 நாடுகள் சேர்ந்தால் அதுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியாது. முதல்ல ரோம் பேர் வச்சுருந்தாங்க, ரோம் ராஜ்யம்னு. இப்போ என்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியாது. சிலர் அதை ஐநா சபைன்னு கூட சொல்கிறாங்க. ஐநா சபை தான் இதில் கண்ட்ரோல் பண்ணோம், அதுதான் இந்த ராஜ்யங்கள், இந்த 10 ராஜ்யம் ஹையஸ்ட்டில் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று உண்மை, இந்த 10 ராஜ்யம் திருப்பி சேரப்போகிறது உண்மை. அப்போ அந்த ராஜ்யங்கள் கூட
இந்த மதம் கிறிஸ்துவ மத தலைவர்கள் சேர்ந்துருவாங்க இல்லைங்களா. ஏன்னா சப்போர்ட் இருக்குதா, இன்றைக்கி எவ்வளோ கிறிஸ்துவர் இருக்கிறாங்க, நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்முடைய தாய் சபை மட்டும் சேருவாங்கன்னு கிடையாது. அநேகர் அப்படி தான் சொல்கிறாங்க, ரோமன் கேத்தலிக்கு அவங்க தான், அது கிடையாது. அதுதான் நம்மளுக்கு வெளிப்படுத்தல புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இல்லைங்களா, கடலிலிருந்து வருகிற ஒரு மிருகம், அடுத்தது பூமியிலிருந்து வருகிற ஒரு மிருகம், அதுக்கு 2 கொம்பு இல்லைங்களா. முதல் கொம்பு ப்ராட்டஸ்டன்ட், 2வது கொம்பு பெந்தகோஸ்தே. இதுதான் கள்ளத்தீர்க்கதரிசிகள். இவங்க 2 பேரும் தான் கள்ளத்தீர்க்கதரிசிகள். ஏன் கள்ளத்தீர்க்கதரிசிகள்னா, முதல்ல கடலிலிருந்து வந்த மிருகம் என்ன பண்ணுச்சுன்னா பைபிளை வச்சுக்கிட்டு பைபிள் இல்லாதெல்லாம் போதிச்சிருச்சு இல்லைங்களா. அதாவது மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து, ஆனால் மரியாள் மத்தியஸ்தர் ஆகிட்டாங்க. அப்புறம் புனிதர்கள் சைன்ஸ் அவங்களெல்லாம் மத்தியஸ்தர் ஆகிட்டாங்க. இங்கே சென்னையில் கூட அந்தோனியார் கோயில்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய கோயில்கள் உருவாகி அவங்கக்கிட்ட கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணலான்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஜெபமாலை வந்துச்சு, ஜெபமாலை இல்லைங்களா. அதுக்கப்புறம் சிலுவை அடையாளம், கழுத்தில் சிலுவை மாட்டிக்கிறது, இங்கே சிலுவை மாட்டிக்கிறது, அந்த அடையாளங்கள் வந்துச்சு. அப்புறம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற லிங்க் மனசுலேருந்து வரணும்னா எழுதி வச்சு படிக்கிறதுன்னு வந்துடுச்சு. இதெல்லாம் ஸ்லோவாக இப்பவும் சபைகளுக்குள்ள நிறைய காரியங்கள் சடங்காக வந்துகிட்டே இருக்குது. அது ஏன்னு தெரியாது, இன்னும் சடங்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசுறது இல்லை, அது ஒரு தனி நபரை பற்றி பேசலை. இப்போ போப்பு இருக்கிறாருன்னா போப்பை பற்றி பேசலை, நீங்களா பெந்தகோஸ்தே அமைப்பில் இருக்கிற தலைவர்களை பற்றி பேசலை. நாம் பேசுகிறது அந்த அமைப்பு. அப்போ அந்தி கிறிஸ்து அமைப்பு என்பது இல்லைங்களா மொத்தம் 2 பாகம் வருது. ஒன்று கடலிலிருந்து வந்த மிருகம், இன்னொன்று பூமியிலேருந்து வந்த மிருகம். அந்த 2 வந்த மிருகம் ஒன்று தான், ஆனால் 2ஆக இருக்குது. ஒன்று பெந்தகோஸ்தே, ஒன்று ப்ராட்டஸ்டண்ட்டு. அவர்களும் ரோமன் கேத்தலிக் மாதிரியே பழைய மாதிரியே எல்லாம் செய்வார்கள். 13ஆம் அதிகாரத்தில் அதுக்கு தான் தெளிவாக நம்ம வாசித்தோம். இது 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிச்சோங்களா. 11 வாசிக்கலாமா? பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். 13வது வசனம். அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடத்தி. அற்புதங்களை அற்புதங்களை யார் பண்றது? ஏங்களா இந்த மிருகம் தான் பண்ணுது. 12வது வசனம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அதுதான் இதோட வேலை. 2வது மிருகம் பூமியின் குடிகள், அது புல் கடல் இருக்கு அந்த மிருகத்துக்கிட்ட. இந்த 2வது மிருகம் வந்து பூமி இல்லை, பூமியில் இருக்கிற ஜனங்கள் வரல, அந்த ஜனங்களையும் இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கடலில் இருக்கிற மிருகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது. அப்படியே காலப்போக்கில் என்னாச்சுன்னா இல்லைங்களா, அதாவது ப்ராட்டஸ்டண்ட்டு பெந்தகோஸ்தே 2மே போயிட்டு, இது ப்ராட்டஸ்டன்ட் நிறைய பிரிவினைகள். அதான் ப்ராட்டஸ்டன்ட் ஒன்றும் இல்லைங்க. ப்ராட்டஸ்டன்ட்னா ரொம்ப கத்த மாட்டாங்க, அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்புறதெல்லாம் இல்லை, சைலண்ட்டாக அவங்க ஒரு மெத்தடில் அவங்க போயிட்டே இருப்பாங்க ப்ராட்டஸ்டன்ட். அதே நேரத்தில் பெந்தகோஸ்தே அது நம்மளுக்கு தெரியும், அவங்க ரொம்ப சவுண்ட் பண்ணுவாங்க, அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்புறது, இதெல்லாம் இதுதான் 2 விதமான கூட்டங்கள். இந்த 2 கூட்டம் தான் சரிங்களா. அப்போது இந்த கூட்டம் ப்ராட்டஸ்டண்ட்டு பெந்தகோஸ்தே இது ஒரு கூட்டம், கடல்லேருந்து வந்தவங்க தாய் கூட்டம். இது 2ம் என்ன வேலை பண்ணுது? இந்த கடலில் அதாவது பூமியிலேருந்து வந்த மிருகம் என்ன வேலை பண்ணுதுன்னா, கடல்லேருந்து அந்த மிருகத்தை சாவத்துக்கு அது அடிபட்டுச்சே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ்க்கே தெரியறதில்லை, நிறைய விசுவாசிகளுக்கு தெரியறதில்லை. இது ரொம்ப சைலண்ட்டாக நடக்குது, தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் உண்ணாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, உண்ணாமத்தினாலே தீர்க்கதரிசனங்கள் உரைத்தோம் அல்லவா, உண்ணாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அக்கிரமம் செய்கைக்காரர்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துக்கிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியல, தீர்க்கதரிசனத்தை உணர்ந்து கொள்ள முடியல.
அப்போ தீர்க்க தரிசனத்தின்படி ஜனங்கள் இருக்கிற ஜனங்களையும் மோசம் போக்குற வேலைகள் நடக்குது. பாருங்க, இந்த மிருகம் ப்ளஸ் கள்ள தீர்க்கதரிசி சேர்ந்துட்டு, கள்ள தீர்க்கதரிசினா அந்த ஆடு, மிருகம்னா அந்த கடல்லேருந்து வந்தது, ரெண்டும் சேர்ந்து கூட வலு சர்ப்பம் சேரும். வலு சர்ப்பம்னா இங்கே வலு சர்ப்பம் எதை குறிக்குதுன்னா ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யம். அவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. முதல்ல சேர்ந்தாங்க இல்லைங்களா ரோமர்கள் கூட, இப்போவும் அவங்க கூட சேருவாங்க. வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். யார் யார் வாயில இருந்துங்க? இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துச்சுங்களா. மிருகம்னா கடல்ல இருந்து வந்த மிருகம், கள்ள தீர்க்கதரிசிகள்னா இந்த 2 கொம்பு இல்லை ஆடு, இதான தீர்க்கதரிசனம் வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் வலு சர்வம்னா ராஜ்யம். ஒரு 3 இடம் சேர்ந்தோம். இப்போ 2 கூட்டம் வரங்க கடைசியில் உலகத்தின் முடியல. ஒன்று எப்படின்னா, ரோமன் கத்தலிக்கில் பைபிளை வச்சுக்கிட்டே பைபிளில் இல்லாததெல்லாம் விசுவாசிக்க சொல்லுவாங்க. இவங்க கூட யார் சேர்ந்துவாங்கன்னா பைபிளில் இருக்கிறத மாற்றி பேசுவாங்க. இதை தான் புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்து. என்ன மாற்றி பேசுகிறாங்கன்னா, பைபிளில் ஒன்று இருக்கும், இவங்க வேறு என்னங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ பைபிளில் ஆத்துமா சாகும்னு இருக்குது, ஆனால் இவங்க சாகாதுன்னு போதிப்பாங்க. பைபிளில் தேவனுடைய கோபம் 1 நிமிஷம் அவர் அப்படின்னு இருக்குது, ஆனால் இவங்க தேவனுடைய கோபம் நித்திய காலம், உன்னை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பார், நரகத்தில் தள்ளிடுவாருன்னு. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரன்னா இல்லை 3 பேருன்னுவாங்க. இந்த 3 பேர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி யார் அப்படின்னா சொல்கிறதுக்கு முடியலை. இப்போ யார் இதில் பிதா? இயேசு பிதாவா? முதல்ல போட்டிருக்கிற யெகோவா தேவன் பிதாவா அப்படின்னா அவர் தான் இவர் தான் அவருன்னுவாங்க. அப்போ பரிசுத்தாவியானவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட தம்பின்னுவாங்க. அப்போ தம்பியாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவையும் அபிஷேகம் பரிசுத்தாவினால் அபிஷேகம் செய்யப்படுவான்னு இருக்குது. அப்போ தம்பியை எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தாவியானவர் பெரியவரா அப்படின்னா பதில் இல்லை. இதுதான் மாற்றி பேசி குழப்பம். அதுதான் பாபிலோன். அதுதான் சொன்னாங்க, பாபிலோன் விழுந்தது. பாபிலோனும் குழப்பம். அப்போ இது கொண்டு வந்தாங்க. இது ரெண்டும் ஒரு அமைப்பு. இன்னொரு பிரிவினர் உலகத்தின் முடிவில் நடக்கும். அது என்னன்னா, 2வது கூட்டம், உண்மையான கூட்டம். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், வேதத்தை தியானிப்பேன், பாரம்பரியத்தை நான் சொல்ல மாட்டேன். பாரம்பரியம்லாம் எனக்கு வேணாம். யார் எதை சொன்னாலும் அப்படியே நான் நம்ப மாட்டேன். நான் வேதத்தின்படி தான் நினைப்பேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். உலகத்தையும் உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பெருமைகள், இதை எல்லாவற்றையும் வெறுப்பார்கள். தேவ சாயலான புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள். அப்போஸ்தலர் பவுல் போல எப்படியாகிலும் இருப்பாங்க. இப்போ இது ஒரு டீம் ஆயிடுச்சு, அவங்க ஒரு 2 பேர் ஒரு டீம் ஆயிடுச்சா. இப்போ என்ன ஆகணும்னா, அந்த 2 டீம் ரொம்ப பெரிய கூட்டம் இருக்குது. புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்து பெரிய கூட்டம், ரோமன் கத்தலிக் பெரிய கூட்டம். இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஆயிட்டாங்க சரிங்களா. இப்போ பாருங்க, ஒரு மீட்டிங் நடந்தால் அந்த மீட்டிங்கில் முதல்ல பெந்தகோஸ்தி மட்டும் இருந்தாங்களா, இப்போ சிஎஸ்சிலெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரோமன் கத்தலிக் வராங்க. இது கூட ஒரு மினிஸ்டர் வர்றாரு. வந்துச்சா? நான் சொன்னது வந்துருச்சா? இது இப்போ சும்மா சிம்பிளாக இருக்குதுல்ல, இது உண்மையிலேயே பெருசாகிருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பாருங்கள், இந்த ஒரு டீம் இருக்குது, நான் இயேசுக்காக உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை பற்றி குறை சொல்லிவிட்டு எங்களை என்ன பண்ணுங்க, அதாவது பைபிளில் இருக்கிறதெல்லாம் நம்பி வாழணும்னு சொல்லி எங்களுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா வேலையும் பண்ணுது. அவங்கள நீங்கள் எப்படியாவது ஒடுக்கணும், அவங்கள யாருன்னு நான் காட்டுறேன். உடனே அதிகாரம் என்ன பண்ணோம்? அரசாங்கம். அப்படியா, சரி காட்டு, தெய்வம் தான் இவனை பிடிச்சி உள்ளே போடுன்னா போட்டுருவாங்க. இவன் சொத்தெல்லாம் அபகரிச்சுன்னா சொத்தெல்லாம் நாங்கள் அரசாங்கம் பிடிங்கன்னா பிடிங்கிடுவாங்க. இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ உண்மையான கிறிஸ்தவர்களும் உலகத்தில் நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரஷ்யாவிலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா.
ஏன்னா யார் சேர்ந்துக்கிறதுங்க? ராஜ்யத்துக்கு. என்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குது, அதனால என்ன ஆயிடுவாங்க? சேர்ந்துருவாங்க. அப்போது யாருக்கு கஷ்டம் வரும்? பரிசுத்தவான்களுக்கு கஷ்டம் வரும். தேவனுக்காக வாழ்கிறவர்களுக்கு கஷ்டம் வரும். தேவனுக்காக அவங்க மட்டும் வாழல, அவங்க சத்தியத்தை சொல்லி இப்படி தான் நீங்கள் வாழணும்னு கண்களை திறந்து விடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கஷ்டம் வரும். இல்லைங்களா? அதுதான் பரிசுத்தவான்களை ஒடுக்குவார்கள். தனிப்பட்ட முறையில் வரணும்னா அரசாங்கம் இவங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். அப்போ அரசாங்க சப்போர்ட்டோடு என்ன பண்ணுவாங்க? உலகத்தின் ராஜ்யங்கள் கூட சேர்ந்து ஒடுக்குவார்கள். முதலாவது நூற்றாண்டு சபையில் இரத்த சாட்சியாய் மரித்தது போல கடைசி கால சபையிலும் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். நிறைய பேர் கொலை பண்ணுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குதான்னு பார்த்தோம். இப்போ வந்துடுவாரா, அப்போ வந்துடுவாரா, நாளைக்கு வந்துடுவாரா, இன்னைக்கு வந்துடுவாரா, ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்க வேணாம், அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நடக்குதான்னு பார்த்தோங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துடும். இது யார் விழித்திருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்லிட்டார் இல்லையா, நான் வரும்போது யார் விழித்திருக்கிறானோ அவங்களுக்கு தான் தெரியும். அவர் வருது எல்லாருக்கும் தெரியாது. இது ரகசியம். அப்போ அந்தி கிறிஸ்துவ ஒரு ரகசியம்தான். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வருகிறார். அதனால் இது ஒரு அடையாளம், சபைக்கு இது ஒரு அடையாளம், உலகத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, குடும்பங்களில் சமாதானம் இருக்காது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபம் ஆயிட்டு வருதுன்னா குடும்பங்களில் சமாதானம் இருக்காது. கல்யாணங்களில் பிரிவினைகள் இருக்கும். அதிகப்படியான கல்யாணங்கள் ஃபெயிலியராக இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்தது குழந்தை பிறத்தல் நிற்கும். உலக அளவில் குழந்தை ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும். அப்போ குழந்தைகள் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைஞ்சிரும் குழந்தை பிறக்கிறது. அப்புறம் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். அங்கங்கே சபைகளில் சண்டைகள் அதிகமாகும். நல்ல சபைகளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அங்கே ரொம்ப மோசமாக சண்டை போட்டுக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு சபைகளில் சண்டைகள் அதிகமாகும். அடிதடி சண்டைலாம் வரும். ஏன்னா சாத்தான் கைக்குன்னா இங்கே சபை விழுந்துட்டு வருது இல்லைங்களா? அப்போ அடிதடி சண்டைகள் நடக்கும். நாட்டில் நல்லாட்சி நடக்காது. நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தோமா, சபைக்குள்ளே, அப்புறம் நாட்டுக்குள்ளே நல்லாட்சி நடக்காது. எல்லாம் ஃப்ராடு தான். இப்போ சிலர் ஜபிக்கிறாங்க, தேவனே நம்ம ஊரில் நல்ல ஆட்சி, உமக்கு சுத்தமானவர்களை நியமியும் அப்படின்னு ஜபிக்கிறாங்க. நான் கேட்குறேன், தேவனுக்கு குடிக்கிறது பிடிக்குமா? நம்ம குடிக்கிறது பிடிக்குமா? அப்போ இன்றைய அரசாங்கம் டாஸ்மார்க் இல்லாமல் நடத்த முடியாது. தேவனுக்கு பொய் சொல்கிறது பிடிக்குமா? இன்றைக்கு அரசாங்கம் பொய் சொல்லணும்னா அரசாங்கமே நடத்த முடியாது. அப்போ இது எப்படி தேவனுடைய அரசாங்கமாக இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிச்சயமாக கிடையாது. ஆனால் மக்களுக்கு இந்த ஒரு ராஜ்யத்தினால கொஞ்சம் துன்பம் இருக்குதுன்னா இன்னொரு ராஜ்யத்தை கொண்டு வந்து துன்பத்தை ஜாஸ்தி பண்ணுவார். ஏன்னா நீதியான அதான் என்ன ஏங்க யார் இருக்கணும்னு தேவன் தான் என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணுறாரு. என்னது முடிவு பண்ணுறாரு? அந்த உபத்திரவத்தை கூட்டுறதுக்கு தான். ஏன்னா உரிமைக்காரர் வரணும். இவர் எப்படிக்கிறாரு நீ பார்த்துக்கோ, இன்னொருத்தர் அனுப்புகிறார், இவர் எப்படிக்கிறாருன்னு பார்த்துக்கோ. ராஜ்யங்கள் என்ன பண்ணுறாரு? அவர் தான் நியமிக்கிறாருன்னா இதுதான் அர்த்தம். இப்படி தான் நியமிச்சு நிற்கிறார் சிதேக்கியல் ராஜா காலத்திலிருந்து. பார்த்தீங்களா? அப்படியே நாங்க ஒன்றா நடந்துகிட்டே இருக்கும். நல்லாட்சி கிடைக்காது. மக்கள் ரொம்ப திண்டாடுவாங்க. உலக அளவில் வறுமை, பசி, பஞ்சம் நிறைய இடத்துல இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் போர் நடக்கிற இடத்துலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய போர்கள்னால மக்கள் ரொம்ப திண்டாடுவார்கள். கரண்ட் இருக்காது, தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. இன்னொரு பக்கம் இயற்கை அழிவுகள் வர வந்துட்டு மக்கள் கொத்து கொத்தாக சாகுவாங்க. கொத்து கொத்தா, கும்பலாக லட்சக்கணக்கு. இப்போலாம் நம்ம 100-200 பெரிய விஷயமா தான். ஆயிரக்கணக்கில் சாகுவாங்க. அவங்கள புதைக்கிறது கூட முடியாது, அப்படியே ரோட்டில் இருக்கும் பாடியெல்லாம். அவர்களுக்கு புலம்புவார் இல்லை. வேதம் கிளீனாக என்ன பண்ணிக்கோங்க சொல்லுங்க. உலக மக்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். ஒரு பக்கம் சபைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை, இன்னொரு பக்கம் சபையில் இதெல்லாம் நாங்கள் நடக்கும். இந்த சமயத்தில் பெயர் கிறிஸ்துவ சபைகள் தேவனுடைய பரிசுத்தவான்களை மிகவும் கொடுமைப்படுத்துவார்கள். இது எல்லாம் உலகத்துக்கு சபைக்கு இதெல்லாம் பேரெல்லாம் நடக்கும். அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இந்த பூமியில் நாங்கள் ஸ்தாபிக்கப்படும். அதுதான் 2 தெசலோனிக்கேயர்ல விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுன்னு வாசிச்சு பாருங்க.
அந்த இடத்துலையே இது எப்படி ஸ்தாபிக்கப்படணும்னு சொல்லுவாங்க. அது வாசிச்சலாமா? 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 தெசலோனிக்கேயர். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். 2வது வருகையில் அந்த எல்லாத்தையும் இந்த சண்டை நடக்கும், பரிசுத்தவான்கள் ஒடுக்குவாங்க, இயேசு கிறிஸ்து வருகை வந்துடும். இது நல்லா புரியும். இன்னைக்கு ஒரு வாரம், நாளைக்கு ஒரு வாரம், இப்போ ஒரு வாரம் எதுவுமே இல்லை. இது நடக்குதா? இந்த சம்பவங்கள்லாம் கிட்ட நடந்துட்டு வருதா? இப்போ நம்ம பார்த்ததுல முக்கால்வாசி நடந்துச்சு இல்லைங்களா? இன்னும் இப்போ நம்ம ஃப்ரீயாக பேசலாம். ஆனால் ஃப்ரீயாக பேச முடியாத ஒரு காலம் வரும்போது, பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்படும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க, பகிரங்கமாக நம்ம எல்லாம் ஒரே சபைத்தான் வரும். அப்போது கிளியராக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் 10 ராஜ்யம் சேர்ந்து ஒரு ராஜ்யம் வரும், கண்ட்ரி ஆஃப் யூரோப் தான் வரும். அது வந்து எல்லா நாடுகளையும் தன் கண்ட்ரோல் கொண்டு வரும். நம்ம எல்லாம் அமைதியை விரும்புவோம். அதுதான் ஐநா சபைன்னு கூட சிலர் சொல்கிறாங்க. அமைதியை இருக்கணும், சண்டை யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்கள நம்ம அடிக்கணும் அப்படின்றதுலாம் வரும். மக்களுக்கு சமாதானம் வரும். அப்போ மக்கள் நினச்சிக்கோ சமாதானம் இருக்குன்னா சண்டை பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக நடக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வருகை வந்துடும். இதுதான் அர்மகதோம். அர்மகதோம்னா முடிவுன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய முடிவு வரும். எல்லாரையும் கொன்றாக என்ன பண்ணுவார்? கூட்டு சேர்ப்பார். வெளிப்படுத்தல அது 16ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறாங்க. அந்த அர்மகதோம் யுத்தத்தில் எல்லாரையும் கூட்டு சேர்த்து அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அங்கே தான் ஃபைனல். 16 வாசிக்கலாம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தேன். பார்த்தீங்களா? அங்கே தான் கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? கூட்டு சேர்ப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து வருகை இப்போ அப்போன்றதுலாம் இல்லை. எப்போன்றது இப்போ நம்ம பார்த்தாச்சு. எந்த காலத்தில் இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னும் கிட்ட வரும்போது பரிசுத்தவான்கள் ஆகிய நாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். என்னங்க, அந்தி கிறிஸ்துவோட வருகை அதிகமாகிடுச்சு, சபைக்கு மிக உபத்திரவம் இருக்குது. ஆனால் தேவன் காப்பாற்றுவார். அதான் சொல்லிட்டாரு இல்லைங்களா? வந்து அவர் காப்பாற்றுவார். உண்மையான சபைக்கு துன்பம் அதிகரிக்கும். இப்போவே அது ஆயிடுச்சு. உண்மையான சபைக்கு விரோதமாக நடந்துச்சு. உண்மையான சபைன்னா அது எதுவும் உண்மையான ஒரு கட்டடத்தில் இருக்கிற சபைன்னு நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அது எங்கே இருக்குதுங்க அந்த சபை, அங்கே போய் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. ஒவ்வொரு சபையிலையும் பைபிள் படி நான் வாழணும்னு நினைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். பைபிள் படி நான் பரிசுத்தவானாக இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்னும் அவங்க என்ன துன்பப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு சபையிலையும் அப்படிப்பட்ட இருக்கிறதுனால அந்த சபையிலிருந்தே அவர்களுக்கு உபத்திரம் வரும். அதுதான் சொல்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்மையானவர்கள் தான் ஜெயிப்பாங்க. அதுதான் வெளிப்படுத்தல சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 17 பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான கூட்டம் தான் ஜெயிக்கும். ஆட்டுக்குட்டியான கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மையுள்ளவர். அழைக்கப்பட்ட அது திருவிழத்தில் நல்லா இருக்குது. அழைக்கப்பட்ட 3 கூட்டம் இல்லை, அழைக்கப்பட்டவராக இருந்து அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் கூட அப்படின்னு வரும். அது திருவிழத்தில் நம்ம நார்மல் பைபிள் வாசிக்கலாம். 17-14 வெளிப்படுத்தல். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றார். 3 பேர்ல அழைக்கப்பட்டவராக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவராய் அல்ல உண்மை உள்ளவராக இருக்கிறவர்கள் அப்படி வருதுங்க. அது அப்போ உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு குறையில் பிரச்சனை இருக்குது சொல்லல. 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவகுரிடத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். அதுங்களா? அதுதான் அந்த காலத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். மகா உபத்திரவத்தின் காலத்துக்கு போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா? அதனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த தீர்க்க தரிசனம் இதுதான். இது தெரியலன்னா அந்தி கிறிஸ்து வருவான், அவன் 7 வருஷம் அரசாளுவான். அது அந்த போதில் அது யார் அந்தி கிறிஸ்துங்க? யார் அந்தி கிறிஸ்து? தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு வேறு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுகிறவர்கள்,
மாற்றி செய்கிறவர்கள். வேதத்தில் இப்படி இருந்தால் அதை மாற்றி செய்கிற, இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டேன். இவங்க தாங்க அந்தி கிறிஸ்து. அப்போ அந்தி கிறிஸ்து வருவானா? இப்போவே அந்தி கிறிஸ்து இருக்கிறானா? சொல்லுங்க. இப்போ வருவா? இல்லை, ஏற்கனவே எங்க தாங்க இருக்கிறோம். உண்மையான பரிசுத்தவான்களுக்கு நம்மளை சுற்றி அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். சபைக்குள்ளவே, வெளியிலலாம் இல்லை. நான் சிலர் சொல்கிறாங்க, மேலே அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்டு, யெகோவா விட்னஸ்ஸு, சிபிஎம்மு, இல்லைங்களா, இன்னும் சிலர்லாம் சொல்கிறாங்க எங்கள் சபை தான் பரலோகம் போவோம் அப்படின்னு. ஏன்? நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் தேவனுக்காக இருக்கிறவங்க. அங்கே தான் செம்ம சண்டை நடக்குது, அங்கே தான் பிரிவினைகள் இருக்குது, அங்கே தான் அன்பே இல்லை. சில சபைகள் இருக்குது, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு தான் சொல்லணும், சோத்திரம்லாம் சொல்கிறதுல உங்களுக்கு சமாதானம் தான் சொல்லணுன்றாங்க. நல்லது தான், ஏன்னா பைபிளில் உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கன்னு தான் இருக்குது. சோத்திரம் சொல்லுங்கன்னு எங்குமே இல்லை, இல்லைங்களா? யாரையாவது பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சாலும் உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கன்னு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுலேருந்து சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது யூதர்களுக்கு சொன்னதுன்னு. அப்போஸ்தலன் பவுலே அதை பதிவு பண்ணிக்கிறாரு நிறைய இடத்துல. சமாதானம், உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கன்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம பழக்கத்தில் என்ன பண்ணுகிறோம்? ஸ்தோத்திரம்ன்றோம். ஸ்தோத்திரம் யாருக்கு சொல்லணும்? தேவனுக்கு சொல்லணும். முதல்ல பார்க்கும்போது நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? ஸ்தோத்திரம்னா தமிழாக்க தெரியுங்களா? நன்றி. ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தைக்கு நன்றி. ஸ்தோத்திரம்னா சமஸ்கிருத வார்த்தைங்க, நன்றி. நாளைக்கு எதுக்கு நன்றி? ஏன் நன்றி? ஒருத்தர் பார்க்கும்போது நன்றி அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பார்ல, எதுக்கு ஏன் நன்றி சொல்கிறேன்னு. நம்ம என்ன பண்ணுறோம்? சமஸ்கிருதத்தில் சொல்லிடுறோம் நன்றி, ஸ்தோத்திரம்னு சொல்லிடுறோம். அப்போ பார்த்தீங்களா? ஆனால் பைபிள் என்ன சொல்லிட்டாங்க? உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டாங்க. நாங்கள் இன்னும் அட்வான்ஸாக போகிறோங்க. சமாதானத்திற்கு கிரேக்கில் ஷாலோம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது அந்த மாதிரி ஷாலோம் சொல்கிறது, சமாதானம் நிறைய சொல்லுது. ஆனால் அங்கே கூட சமாதானம் இல்லை. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எந்த சபையும் பரலோகம் போகிறதில்லை. யாருன்னா ஒவ்வொரு சபையிலையும் தேவனுக்காக வாழ்கிறாங்க பாருங்க, அவங்க தான் போகிறாங்க. ஒவ்வொரு சபையிலும் தேவனுக்காக இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் மகா உபத்திரம் அந்த சபையிலேருந்தே வரும். வெளி சபையிலலாம் வராது. வெளியில் யாருக்கிட்ட இருந்தும் உபத்திரம் வராது. ஏனென்றால் அந்த அந்தி கிறிஸ்து கூட்டத்தில் எல்லாம் என்ன இருக்கிறாங்க? அதாவது சில நெத்தியில் முத்திரை தரித்தவர்களாக இருக்கிறாங்க, அந்த போதனை ஏற்றுக்கிட்டு அதன்படி வரவங்க. மீதி பேர்லாம் கையில் முத்திரை தரித்துட்டு அதே கேரக்டரை செய்கிறாங்க, போதனை செய்ய ஏற்றுக்கிறது இல்லை. விக்கிரக வழிபாடு அது இது அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. ஆனால் கையினா அவங்க பண்ணது போல் சகோதர அன்பு இல்லாமல் ஒருத்தரை பகைச்சு ஒருத்தரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சபை ஆரம்பித்து நான்லாம் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை நாங்கள் பார்த்துட்டோன்னு சொல்கிறவங்களாம் கூட அதை செய்கிறாங்க. அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் எல்லாம் எனக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, எந்த சபையும் போக போகிறதில்லை. இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிறாங்க பாருங்கள், உண்மையானவர்கள் அவங்க தான் போக போகிறாங்க. அவர்களுக்கு தேவன் எப்படிலாம் சத்தியம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அந்த அந்தி கிறிஸ்துனா ஒரு நபர், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நபர்னு நினச்சிக்காதீங்க. எது ரோமன் கட்டில் இருக்கிற ஒரு தலைவர் அவர் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த அமைப்பை இல்லாமல் செய்திருவார். அந்த நபர்கள் இருப்பாங்க. ஒருவேளை அந்த நபர்கள்லாம் மனம் திரும்புவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அமைப்பு, அந்த சிஸ்டம் போயிடும். அந்த பெத்தடிஸ்ட்டு பேப்டி அந்தங்க அந்த பொய் தீர்க்கதரிசின்னு பார்த்தாங்க இல்லைங்களா, ப்ராட்டஸ்டண்ட்டு பெந்தகாஸ்ட்டு, அந்த அமைப்பு போயிடும். ஒரே அதான் சொன்னார், ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பு. இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தது ஒரே சபை தான், பல சபைகள் இல்லை. அது வந்துடும், அந்த சபை நிற்கும். அப்போ உணர்வார்கள், ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் தான். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், பார்த்தியா இவ்வளோ சத்தியம் இருக்குது, இவ்வளோ நம்ம நேசிக்கணும், இவ்வளோ பண்ணோம், ஆனால் நம்மளாலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், நேசிக்காம விட்டோம். எதுனால? அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்மளுடைய வீண் பெருமையினால, வீண் பணப்பழத்தினால, வேறு ஏதோ காரணத்தினால, இதனால தான் நம்ம இப்படி பண்ணோன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போது இந்த சிஸ்டம் நம்மளுக்கு வேணான்னு விட்டுருவாங்க. அந்த அமைப்பு தேவன் அழிச்சிட்றாருன்னு சொல்கிறாங்க பைபிளில். மனுஷன் இல்லை, அதில் இருக்கிற அந்த மதக்குரு தலைவர்கள் இல்லை, அந்த சிஸ்டம் போயிட்டு அவங்களெல்லாம் மனம் திரும்புவார்கள். இது தாங்க தேவன் என்ன பண்ணுறாருங்க சொல்லுகிறார் என்றதாக நாம் பார்க்குறோம். அப்போ 1000 வருஷ ஆட்சிகள், அதை பற்றி சில வரிகள் வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, தானியலில் இது குறித்து சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? தானியல் 7ஆம் அதிகாரத்தில், அப்புறம் தானியல் 2ஆம் அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில்
அந்த மிருகத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த 13-14 சொல்லுவாங்க. தானியேல் 7:13-14. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். ஒரு நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். நீங்காத, அதாவது இனி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நல்லபடியாக ஸ்தாபிக்கப்பட்டு அது அழியவே அழியாது. அது யாருக்கும் கொடுக்கவும் போறதில்லை. அதை 44வது வசனம் 2:44 தானியேல். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜாக்களின் நாட்கள் தான் சொன்ன இல்லைங்களா, அங்க காலில் வந்து இடிச்சு அந்த கல் விழுந்த உடனே ரோம் போயிடுச்சு, ராஜாக்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுன்னா, ராஜாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சிஸ்டம், ஒருத்தருடைய தலைமையில நடக்கிற சிஸ்டம் போயிடும் அப்படின்றது நினைச்சோம். ஆனா அது எப்போன்னா அப்பவே இல்லை, இப்ப ராஜாக்களே இல்லையே அப்படின்னு சொல்றேன், அந்த முடிவில் இல்லை. இது அப்படியே நம்ம மேலே வந்து அப்படி வந்து லோவாகி மறுபடியும் மேலே போய் 1 மணி நேரம் அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டிய வெளிப்படுத்தல் இருக்குது. நாங்கள் 13 - 18 வரை அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா இருக்கோம். மறுபடியும் அவங்க 1 மணி நேரம் ஆளுகை செய்யணும். அங்கே மறுபடியும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரும். அப்போதான் தேவனுடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம் வரும். நீங்கள் எஸ்ஐகேல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அங்கே அந்த சிதேக்கியல் ராஜாவை பற்றி சொல்லும்போது அவர் தான் கடைசி ராஜா, யூதர்களுக்கு கடைசி ராஜா. ஏன்னா அதுக்கப்புறம் தேவன் சொல்லிட்டாரு, நீ யாருமே நான் சொல்கிறது கேட்கவே இல்லைப்பா, இவங்கெல்லாம் வேஸ்ட்டு, இனிமே இந்த பூமியில் என் ராஜ்யம் கிடையாது, என் ராஜ்யம் நடக்காது. இப்போ தேவனை உம்முடைய ராஜ்யம் நடக்கும். இப்போ இந்த தீர்க்கதரிசனமே புரியாமல் ஜெபம் பண்ணுங்கிறாங்க. இன்னி தேவனே உமக்கு சித்தமானவர்கள் வரட்டும். தேவனுக்கு என்ன சித்தம்னா அவங்க மகன் தான் வரணும்னு சித்தம். அந்த எஸ்ஐகேல் 21:27 என்ன சொல்றாங்க பாருங்க. எஸ்ஐகேல் 21:27. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். உரிமைக்காரர் வரும் மட்டும் அது என்னங்க? யார் அந்த உரிமைக்காரர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வருவதற்கு அது இல்லாமல் இருக்கும். கண்டினியூ பண்ணலாம். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய அவருக்கு தான் அதை கொடுப்பேன். தீர்க்கதரிசனம் தெளிவா இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் இந்த ராஜ்யம் தான் வரணும், அந்த ராஜ்யம் தான், தேவனுக்கு உமக்கு சித்தமான ராஜ்யம் வரட்டும். தேவனுக்கு சித்தமான ராஜ்யம் தீர்க்கதரிசனம் இருக்குதுங்க. இதுவே புரியலங்க. இன்னைக்கு எப்படி சாத்தான் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. பைபிள்ல இருக்கிறதே புரியல. இன்னொரு ராஜ்யத்துக்காக இந்த ராஜ்யம் வந்தால் நல்லா இருக்கும், அந்த ராஜ்யம் வந்தால் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் அங்கே சொன்னார், கவிழ்ப்பேன் கழிப்பேன், உரிமைக்காரர் வருவார். அந்த உரிமைக்காரர் வந்து தான் இந்த ராஜ்யத்தை நடத்துவார். அதுக்கு ஏசாயால கூட 9ஆம் அதிகாரத்தில் அது தான் சொல்லுவாங்க. அவருக்கு தான் அந்த ராஜ்யம், அவருக்கு தான் அதை கொடுப்பேன், அவர் தான் நீதியான ராஜ்யத்தை செய்வார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை நீதியான ராஜ்யம், அமைதியான ராஜ்யம், மகிழ்ச்சியான ராஜ்யம். அதுக்கு முன்னாடி வர சம்பவங்கள்லாம் பார்த்தோம். இது ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம அதை முடிக்கலாம். ஏசாயா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியமாகிறாரு தேவனு. இயேசு கிறிஸ்து தான் இந்த ராஜ்யத்துக்கு வரணும்னு. அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும். இந்த ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற கூட்டமாக இருக்கிறதுக்கு தான் சபையாக இருக்கிற நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறார். கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் நான் பைபிளில் இருக்கிற மாதிரி தான் நடப்பேன், அதுபடி தான் செய்வேன். மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் செய்ய முடியாதுன்னு வாழ்கிறோம். அந்த பரிசுத்தவான்களை தேவன் ஒன்று திரட்டுகிற காலம் வந்துடுச்சு. களஞ்சியத்தில் சேர்க்குற காலத்தில் வந்து நிற்கிறோம். இப்போ களஞ்சியத்தில் சேர்க்கப்பட போகிறோம். அந்த காலத்துக்கு நான் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்திருக்கோம். இதை செலக்ட் பண்ணியிருக்கிறார் தேவன். எவ்வளோ பெரிய அழைப்பு பார்த்தீங்களா? இதை கண்களை குருடாக்கிட்டு
சாத்தான் பூமிக்குரியவைகளை பார்க்கும்படியாக, பூமிக்குரிய பெருமைகளை பார்க்கும்படியாக, பொருளாதாரத்தை பார்க்கும்படியாக சாத்தான் மனக்கண்களை என்ன பண்ணிட்டான்? கோடாக்கிட்டான். இதில் தேறுகிறவர்களை தான் சிறுமந்தைன்னு சொன்னார். இவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே. வாசிச்சிருக்கிறோம் நம்ம வாசனம். இவர்களுக்கு தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ அவர்களுக்கு பாடு இருக்குது, நம்மளுக்கு பாடு இருக்குது. ஆனால் அந்த மகா உபத்திரத்தின் பாடுகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மரித்தால் நல்லது தான். கரெக்டுங்களா? பயங்கரமா. ஆனால் அவங்களுக்கு எந்த மாதிரி ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறாரு தெரியாது. ஏன்னா ரொம்ப பெரிய உபத்திரம். அதுக்கு முன்னாடி நம்ம மறுத்துட்டா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் ரொம்ப சீக்கிரத்தில் இதெல்லாம் வந்துடுங்க, டக்குன்னு வந்துடும். இன்றைக்கி ஒரு நாட்டில் ஒரு ராஜா அரசாங்கம் இருக்கிறாருன்னா இன்னொரு அரசாங்கம் போய் அந்த ராஜாவே அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்துடுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து பல நாடுகள் ஒன்றா சேரப்போகுது. அந்த ஒன்றா சேர்ற நாடு தான் கண்ட்ரி ஆஃப் யூரோப் அப்படின்னு வரப்போகுது. அந்த 10 நாடு ரோமன்ல இருந்து அந்த 10 நாடு திருப்பி சேர்ந்து என்ன இது இவர் மட்டும் தனியாக வா, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை என்னங்க அவரோட ஆதிக்கத்தை நம்ம இது பண்ணணும்னு சொல்லி சேருவாங்க, அழிக்கணும்னு சொல்லி. அதுதான் நடக்க போகுது. அப்போ எல்லா ராஜ்யம் சேர்ந்து ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாயிட்டு நீ எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு நாட்டுக்குள்ளேயே போய்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுவியா? நாட்டுக்குள்ளேயே போய்ட்டு அடிப்பியா? உங்ககிட்ட ஏவு கணக்குதுன்னு ஆகிடுமா? எல்லாம் சார் எங்ககிட்ட எத்தனை ஏவு கணக்குது தெரியுமா? அப்படியெல்லாம் வந்துடுங்க. திருப்பி ராஜ்யம் வந்துடும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுறதுக்கான ஆயத்த பணி நடக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து வருதுக்கான ஆயத்த பணியும் நடக்கிறது. ஒரே ஒரு வசனம், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் முன்னேங்களா மரியாள் கிட்ட வந்து தேவதூதன் ஒரு விஷயத்த சொல்கிறார். அது மட்டும் வாசிச்சு முடிக்கலாமா? லூக்கா 1:32. லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். வந்துச்சோ? இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் பார்த்தோம். இங்கே புதிய ஏற்பாடில் டைரெக்டாக மரியாளுக்கு என்ன பண்ணுறாங்க? லாஸ்ட்டாக தீர்க்க சொல்கிறாங்க, தாவீதின் சிங்காசனம் அவருக்கு தான் கொடுக்க போகிறார். ஆனால் தயவுசெய்து சத்தியத்துக்குள்ளே இருக்கிற நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எந்த ராஜ்யமும் வரணும்னு என்ன பண்ணக்கூடாது. உலகத்தின் ராஜ்யத்துக்கு நம்ம இல்லை. நம்மளுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து, அந்த தலைவருக்கு தான் நம்ம வேலை செய்யணும். உலகத்தின் ராஜ்யம் ஏதாவது இருந்துட்டு போகுது, அது இருக்கிற வரைக்கும் சிலர் சொல்கிறாங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே தானே நம்ம இருக்கணும்னு, அதுக்கு நான் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ராஜ்யம் எனக்கு, நான் அந்த ராஜ்யம் அந்த அதிகாரிகளுக்கு கட்டுப்பட வேண்டியது என்னுடைய வேலையை தவிர சரிங்களா. ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை. ஒரு ராஜ்யத்தை வெறுத்து இன்னொரு ராஜ்யத்தை சப்போர்ட் தான் பண்ணணும். அந்த வேலை நான் செய்ய முடியாது. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துனுடைய வருகை வரணும். அந்தி கிறிஸ்துனுடைய வருகை எப்படி இருக்கும்னா, இன்றைக்கு பிரிந்திருக்கிற ரோமன் கேத்தலிக்கு, புராட்டஸ்டாண்டு, பெந்தகோஸ்தே இந்த மூன்றும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்துடும். ஒன்றாக இணைந்து பரிசுத்தவான்களை ஒடுக்கும் அந்த நிலைமை வரும்போது இயேசு கிறிஸ்து வருவார்ன்றதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு வேதம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்குது. ஆனால் இப்போ வருவார் அப்போ வருவாரான்னு பார்க்கறது இல்லை. உலகத்தினுடைய காரியங்களுக்கு உற்று நோக்கணும். இதுக்கு சரியான டைம் பீரியட் என்ன, இது எப்போ நடக்கும் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா ஒன்றே ஒன்று தான், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலை நோக்கி பார்க்கணும். இஸ்ரேலை சுற்றி இப்போ ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்புகள் நீக்கப்படும் போது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் விலகும் போது, அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை அட்டாக் பண்ணும். அந்த இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை வர தயாராகிடுச்சுன்னு ஈஸியாக என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாயிட்டு தேவனுக்காக இன்னும் நம்மளை அர்ப்பணித்து வாழ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு புரிந்தால் அதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். தேங்க்யூ.